ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி. சமீபத்தில் நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தூத்துக்குடிக்கு ரோடு ஷோ போயிருந்தாரு. அவர் போனது என்னமோ ரோடு ஷோ தாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னமோ ஒரு பெரிய மாநாடே நடந்து முடிஞ்சிச்சு. அவர் எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வெள்ளத்தில் இருந்தாருன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். என்னடா இது, இவரை பார்க்க இப்படி ஒரு கூட்டம்னு நாங்கள் எல்லாம் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள இந்த பொறாம பிடிச்ச எதிராளிங்க என்னதான் செய்ய போறானுங்களோன்னு நினச்சிட்டே இருக்கும் போது ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டானுங்க. அதுதான் ஆன்லைனில் ஜனநாயகன் மொத்த படத்தையும் லீக் பண்ணி விட்டது. ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியுமா? ஒரு கருவறையிலேருந்து குழந்தை வெளியே வரதும் ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெளியே வரதும் ரெண்டும் ஒன்று தான். அந்த படத்துக்காக ஒரு மொத்த யூனிட்டுமே கஷ்டப்படுறாங்க. இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறது என்னமோ ப்ரொடியூசருங்க தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பொழைக்கிறதுக்கு நீ போய் சாகலாம். இந்த மாதிரி இல்லீகலான வேலைங்களை பண்ணாமல் ஒரு படத்தை முறைப்படி தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் கொண்டாடுங்க. ஏன்னா நான் சினிமான்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயன்றது ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கை போய் உட்காந்து பாருங்க, அப்போ தெரியும் சினிமான்றது இவ்வளோ கஷ்டமானு சொல்லிட்டு. தளபதியோட படம்ன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை. எந்த ஆக்டரோட படமாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸோட படமாக இருக்கட்டும், அதை முறைப்படி தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் கொண்டாடுங்க. ஜனநாயகன் கலெக்ஷனுக்காக எடுத்த படம்னா தாங்க நாங்கள் கவலைப்படணும். அது எலெக்ஷனுக்காக எடுத்த படம். அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. நம்ம பசங்க தளபதி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படத்தையே இப்போ ரீலீஸ் பண்ணால் கொண்டாடி அது 200 கோடி வசூலை பார்க்குறவங்க ஜனநாயகனை விட்டுருவாங்களா என்ன? எலெக்ஷன் மட்டும் முடியட்டும். ஜனநாயகன் தேட்டரில் பிளாஸ்ட் தான். கண்டிப்பாக தளபதி கச்சேரி இருக்கு. அன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. மறக்காம எல்லாரும் விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள், மாற்றத்தை உருவாக்குங்கள். நமது வெற்றி சின்னம் விசில். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கீர்த்தி.